ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தாங்க. பிறந்து இப்போ வளர்ந்துட்டாங்க. அந்த காலகட்டங்களில் பிறந்த டைமில் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு தெளிவில்லாதனால யார் மூத்தவங்க யார் இளையவங்க அப்படின்றது தெரியல. இரட்டை குழந்தைகள் அப்படியே வளர்ந்துருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை வரும் பொழுது எதுவும் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி கொடுங்க அப்படின்றது அவங்க பிறப்பு விவரங்களை வாங்கி ஏஎல்பி சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்டோம். 2 பேரில் ஒருத்தர் ரொம்ப ஃபோர்ஸாக ஆக்டிவாக இருந்திருப்பார், ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டோம். ஆமாங்க அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ நம்ம ஆக்டிவாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் அவங்க ஒருத்தர் கை கட்டினாங்க. அப்போ ஆக்டிவாக இருந்தவர் அவர் தான் மூத்தவர், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தவர் அவர் தான் இளையவர்னு சொல்லி அவருக்கு முடிச்சிட்டோம். அவருக்கு அது ஆச்சரியமாக போச்சு, எப்படிங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. இதை நம்ம ஜோதிட முறையில் பார்ப்போம். இவங்க பிறந்த அந்த நேரம், இரட்டையர்கள் பிறந்த நேரம் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு அந்த பிறப்பு தேதி, நேரம், ஊரெலாம் போட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு ஜனன லக்னம் அப்படின்றது ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ஜனன லக்னம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருந்தார். அதே போல் அதுக்கு 3ஆம் இடமாகிய கடகத்தில் சனி பகவான் இருந்தார். அப்போ செவ்வாய் பகவான் இருந்தனால ஒருத்தர் ஆக்டிவாக தான் இருப்பார் அந்த இடத்துல. சனி பகவான் இருந்தனால அவர் இளையவர், அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருப்பார். இதை வச்சு நம்ம எளிமையாக சொல்லிட்டோம். இதே போல் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம ஜோதிட முறையில் எளிமையாக சொல்ல முடியும். அதுக்கு அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் இன்னுமே துல்லியமாக சீக்கிரமாகவே நம்ம பலன்கள் எடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு, இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.